அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூரானி ஆலிம்கள் பேரவையின் சார்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு 30 நாட்களில் 30 தலைப்புகளில் குறுந்தகவல் என்கின்ற அடிப்படையில் வீடியோ வெளியிடுவதற்கு முடிவு செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த வியாபாரம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது பொருட்கள், கொடுப்பது வாங்குவது. அரபியில் முஆமலாத் என்று சொல்லுவார்கள். ஒரு வியாபாரம் எப்படி நடக்கணும், ஒரு வியாபாரம் எப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி தந்த பெருமை இஸ்லாத்திற்கு உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வியாபாரத்தை குறித்து அல்லாஹ் தெளிவாக பேசுகிறார். இவ்வளவு ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய வணிகர். அவர்கள் செய்த வியாபாரத்தை போல் இந்த அகிலத்தில் ஒரு மனிதரை கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான வியாபாரத்தை கட்டமைத்து இப்படித்தான் வியாபாரம் நடக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நேர்மை, நம்பிக்கை, நாணயம் ஒரு வியாபாரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்த பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. இந்த உலகத்தில் உண்மையான வியாபாரி அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியீன். ஒரு வியாபாரியிடம் உண்மை, நம்பிக்கை இருக்குமேயானால் அவர் நாளை மறுமையில் நபிமார்களோடு இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேர் மாற்றமாக அல்லாஹ் குர்ஆன்ல முத்தஃபிஃபின் என்கின்ற அந்த சூறாவில் முதல் 5 வசனம் ஒரு வியாபாரம் எப்படி நடக்கக்கூடாது, ஒரு வியாபாரி எப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அந்த வியாபாரி அடையக்கூடிய நஷ்டம் என்ன என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த சூறாவில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஹலாலான பொருளாதாரம், ஹலாலான வியாபாரம் செய்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஹலாலான வியாபாரத்தை செய்து ஹலாலான பொருளாதாரத்தை சம்பாதித்து வாழ்வதற்கான ஒரு நல்ல தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக.